அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஓஜி சம்பவம் பாட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இதுக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்க எடுத்த உடனே பார்த்து அஜித் சாரை வச்சு அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு கண் இதெல்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. இந்த பாட்டு வந்து ஓப்பனிங் செம்ம மாதம் ஓப்பனில் ஆகிருக்கு. அதே மாதிரி அவரோட ஒவ்வொரு ஸ்டில்லு, ஒவ்வொரு ஆட்டிடியூட் எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹை பிச்சில் சூப்பராக இருந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்ததில் இருக்கிறத விட இதில் வந்து செம்மையாக மாசாவும் வந்து ஓப்பனிங் சாங் இருக்குது. அதாவது வந்து தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் உட்காந்துருக்காரு. அவருக்கு 2 சைடில் 2 பாடிகார்ட் மாதிரி 2 பேர் நிற்கிறாங்க. அவர் நோக்கி ஒரு 10 பேர் வந்து அடிக்க வராங்க. அவர் அப்படியே எல்லாம் சுட்டு தள்ளி தூக்கி ஏறிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் சீனில் இருக்குது. அதில் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், அவர் மாதிரியே ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தான் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு தூக்கி எறிகிறாங்க. ஸோ சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் செம்மையாக இருக்குது. அடுத்து தலைவரோட மாசான ஓப்பனிங் இறங்குறது, அவர் கேரன் யூஸ் பண்ண அதே ஸ்டில்ஸ் அந்த இதுதான் இருக்குது. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 ஸ்டில். அதாவது தலைவரோட பழைய படத்தோடது அட்டகாசம், தீனா, அசல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜி இது ஒரு சைடும், இன்னொரு சைடில் பில்லா, ரெட்டு, வேதாளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய படமான வாலி இதோட ஸ்டில்ஸ் ஒரு சைடு இருக்குது. அதுக்கடுத்து வந்து தலை இறங்குறாரு. அவர் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி, அதாவது நம்ம சாமுராய் யூஸ் பண்ணுற கத்தி மாதிரி இருக்குது, அதை வச்சு இறங்கி அப்படியே எல்லாத்தையும் சம்பவம் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓஜி சம்பவத்தில் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆக்ஷன் பிளாக்கோட பேக் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாட்டுங்க கேட்குறதுக்கு ரொம்ப செம்மையாக மாஸாக இருக்குது. இது வரைக்கும் அவர் யூஸ் பண்ண அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரே பாட்டில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த லுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்காக யூஸ் பண்ண வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டையை பறக்க விடுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தனியாக இயற்கைன்னு போட்டு ஒரு ப்ளைன் வருது. அந்த ப்ளைனில் இந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் இறங்குறாரு. அந்த ஏர்ப்ளைன்லேருந்து இறங்கி வரும்போது அதில் ஒரு சின்ன சீன் இருக்குது. இது யாரும் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. அதுக்கு அவருக்கு பின்னாடி பிரசன்னா நடந்து வருவார். அவருக்கு பின்னாடி அவரோட லெஃப்ட் சைடில் பிரசன்னா வருவார். அவர் மேலே பார்த்து கையை அப்படி காட்டுவார். ஸோ அதில் ஒரு சீன் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ பிரசன்னா இவர் கூட இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய இது மாதிரி தான் தலையோட அந்த கார் சேசிங் சீன் தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிளப்புறாங்க. அதே மாதிரி கார் சேசிங் சீனில் அவரோட அந்த பச்சை குத்தப்பட்ட கை அதை வந்து காட்டுறாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா அது தலையோட கை மாதிரி இல்லை, வேறு யாரோட கை மாதிரியே இருக்குது. ஓகே, திருப்பியும் மறுபடியும் அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸில் காட்டின அதே இது கடைசியாக ஏகே அப்படின்ற அந்த ஸ்டில்லோடு தான் இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மாஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பாட்டுலையோ இல்லை அடுத்த படத்துலையோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.